பெரும்பான்மை அந்த சேர்க்கை இருக்கிறவங்க பெரிய தனவானா பணக்காரர்களா இருக்கிறாங்க. அது சொல்லப்படுறது முதலையே சொல்றாங்க இல்லையா, மன்னவன் மந்திரி. குறுக்கு வழி, சூதாட்டம், லாட்டரி டிக்கெட்டு போன்ற விஷயங்கள்ல அதீதமான பொருள் வரவை கொடுக்கறது, முதல் நாள் நைட்டுக்கு கூலி தொழிலாளர் இருந்தவர் மறுநாள் பல கோடிக்கு அதிபதி ஆக்குறது, இதெல்லாமே இந்த குரு ராகு சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட யோகங்களும் இருக்கு. தன் ஜாதி இல்லாத பிறத்தவர்களுடைய ஜாதி நட்புனால ஒரு உயர்வுக்கு வர்றது, பூர்வீக இடம்னாலே ஒரு விதமான எரிச்சல், புதுவிதமான நண்பர்களை உருவாக்கி கொடுக்கிறது, இதெல்லாமே ராகுவினுடைய ஒரு நல்ல விஷயங்களாகவும் சொல்லப்படுகிறது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல அந்த இடத்துல ஒரு ரோடு வந்துடும், திடீர்னு பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி இந்த பூமி பல லட்சங்களுக்கு பல கோடிகளுக்கு போறதெல்லாம் இருக்கிறோம். சுக்கிரனுக்கே உண்டான சினிமா துறையில ஜொலிக்கிறது, சினிமா துறையில பெரும் புகழோட இருக்கிறது, சாதாரணமாக ஒரு நடிகராக இருந்தவரும் திடீர்னு பெரிய ஒரு உச்சத்தை தொடுறது, ஒரு வசீகரம் ஏற்படுறது, பெரிய பணத்தை ஈட்டி கொடுக்கறது. அதே மாதிரி ஒருத்தட்ட கடன் கொடுத்துருந்தா வாங்கவும் மறந்துடுவாங்க, அல்லது தான் கொடுக்க வேண்டிய கடனுக்கு வட்டி கட்டியே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அல்லது தன்னை கட்ட வேண்டிய நகைக்கு முறையான நேரத்தில் வட்டியை கட்டாம ஏலத்துக்கு போயிடுறது, தன்னுடைய ஆபரணங்களை இழக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அந்த மிதுனத்துல அவங்களுடைய குழந்தைகள்னால பெரிய மனக்கசப்புகளுக்கு ஆளாவாங்க. குழந்தைகளுடைய குணத்துல, கேரக்டர்ல சில வித்தியாசங்கள் தெரியும், அதை சரிப்படுத்த முடியாதாங்கிற பெரிய பணத்தை வச்சுட்டு கூட கவலைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பான்மையா ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இல்லாம ஒத்த குழந்தையா இருக்கிறது, அதுக்காண்டியே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது, இப்படிப்பட்ட அமைப்பு உள்ளவங்களுக்குலாம் அந்த கடகத்துல குருராக சேர்க்கைங்கிறது. இந்த பதவியை பெறதுக்கு நான் எவ்வளவு தொகையை வேணாலும் இழக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்களை தூண்டி ஒரு மாய வலையில சிக்க வச்சு பெரிய தனத்தையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் ராகுவினுடைய சேர்க்கையும் உங்களை இழக்க வைக்கும். எனவே சிம்மத்துல இருக்கக்கூடிய குருராகு சேர்க்கைங்கிறது இவங்களுக்கு அரசியல்ல, பணத்துல, பொருளாதாரத்துல, பதவியில உச்சத்தையும் கொடுக்கலாம், அதை கொடுக்கறதுன்னு சொல்லி ஏமாத்தி இவங்களை கடைசியில நஷ்டப்பாதைக்கும் இழுத்துட்டு வரலாம். உடனே அவங்கள்ட்ட இவங்க கையெழுத்து போட்டாதான் அந்த சொத்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு நான் கையெழுத்து போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். செவ்வாயும் சுக்கிரனும் எப்படி இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் தனுசுல இருக்கக்கூடிய குருராக சேர்க்கைங்கிறது அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்துமா. இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரு ராகு சேர்க்கை எப்படி இருக்கு, இது யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகுது அப்படிங்கிறத ஜோதிடர் கோகுல கண்ணா அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. சார், இந்த குரு ராகுவோட சேர்க்கை யாருக்கெல்லாம் நன்மை தர இருக்கு, அது இந்த சேர்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு? குரு பகவானுடைய இன்னொரு பேர் பிரகஸ்பதி, மன்னவன், அந்தணன், பகலவன். அவருடைய பார்வை படுற எல்லா இடங்களுமே புனிதமாகும். அந்த அளவுக்கு மந்திரி, ஆசான், மன்னவன் சித்தர்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு பகவான் தான் குரு பகவான். அதே போல ராகு பகவானும் ஒன்றும் சளைத்தவர் அல்ல. வேதங்களிலே முக்கியமான வேதங்கள் 4 வேதங்களிலே ராகு பகவானும் வேதம் கற்று உணர்ந்தவர் தான். ராகு பகவானுக்கு அரவு என்று சித்தர்கள் சொல்றாங்க, கரும்பாம்பு அப்படின்னு சொல்றாங்க, மனித தலை பாம்பு உடல் அப்படின்னு ராகு பகவானுக்கு சொல்லப்படுது. அப்ப ஒரு ஆன்மீக கிரகமான, புனித கிரகமான, தெய்வ கிரகமான அந்தணன் என்று போற்றக்கூடிய குரு பகவான் ராகு பகவானுடைய சேர்க்கையில இணையும் பொழுது, அந்த இணைவு அப்படிங்கிறது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, 2 கிரகமும் ஒரு ராசி கட்டத்துல ஒரு வீட்டுல இருக்கிறத இணைவுன்னு முழுமையா எடுத்துக்க முடியாது. அதுல ஜோதிடத்துல சில பாகை கணக்குகள் இருக்கு. இத்தனை டிகிரிக்குள்ள அந்த கிரகம் இருந்தா அது முழுமையான இணைவு அப்படின்னு சொல்றோம். இருந்தாலும் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதே ஒரு விதமான யோகங்களையும் சில தோஷங்களையும் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைகளாக சொல்லப்படுது. இந்த 2 கிரகம் இணையனுங்கிறது மட்டும் இல்ல, பரஸ்பர பார்வையில இருந்தாலும் சரி, அல்லது இந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்களிலே, குருவினுடைய நட்சத்திரத்திலே ராகு பகவான் இருந்தாலும், ராகுவினுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் இணைந்து இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கையாக சொல்லப்படுகிறது. பொதுவாக குரு கேது கேள யோகம் என்று சொல்லப்பட்டாலும், குரு ராகு பகவானுக்கு குரு சண்டால யோகம்னு சொல்றாங்க. அது என்ன சண்டாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம்னா, குருவினுடைய சுபபலனை இந்த ராகு பகவான் அபகரித்துக்கிடுவாரா, அல்லது ராகுவோட சேர்ந்த குரு ராகு பகவானை புனிதப்படுத்துவாரா அப்படிங்கிறதா இதனுடைய முக்கியமான ஒரு அமைப்பே. சார், இந்த ராகு குருவோட சேர்க்கை கோடியிலேயே புரள வைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. இது உண்மையா? உண்மையிலே கோடிகளிலையும் புரள வைக்குது, அதே நேரத்துல தெருக்கோடியிலையும் புரள வைக்குது. இந்த சேர்க்கை அப்படிங்கிறது, ஒரு சேர்க்கைங்கிறது ஒரு இடத்துல இருக்கிறத வச்சு மட்டுமே பெரிய தனத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ஜாதகருடைய தனகிரகம், பாவகிரகம், மற்ற தனாதிபதி, லாபாதிபதி, அவருக்கு நடக்கக்கூடிய தசாபலன், இதெல்லாம் பொறுத்துத்தான் இந்த கிரக சேர்க்கை கோடிகளில் கொடுக்குமா அல்லது தெருக்கோடியில கொண்டு போய் விடுமா அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த கிரக சேர்க்கையில நுட்பமான விஷயம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ராகு திசை 18 வருடம் நிறைவுற்றதுக்கு அப்புறம் குரு திசை 16 வருஷம் வரும். ஆக மொத்தம் ராகு திசை 18, குரு திசை 16ங்கில
இந்த சேர்க்கையில இருக்கக்கூடியவங்க இத்தனை வருடங்களும் அந்த சேர்க்கைக்கான பலாபலன்களை அனுபவிக்க வேண்டியது வரும். அப்ப இந்த கிரக சேர்க்கையில குருவோட அமைப்பும் ராகுவோட அமைப்பையும் சேர்த்து மற்ற கிரகங்கள் அவர்களுடைய சாரம் கொடுத்த கிரகம், அந்த நட்சத்திர கிரகம் அவர்களுடைய இருக்கிற ராசி, மேசத்துல எங்க இருந்து என்ன பலன், ரிஷபத்துல இருந்தா என்ன பலன், அந்த லக்னத்திற்கு அவங்க எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் கோடிகளில் புரளக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்றோம். ஆனா பெரும்பான்மை அந்த சேர்க்கை இருக்கிறவங்க பெரிய தனவானா பணக்காரர்களா இருக்கிறாங்க. அது சொல்லப்படுறது முதலே சொல்றாங்க இல்லையா, மன்னவன் மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்திய கிரகம் குரு பகவான். ராகுங்கிறது இன்னைக்கு உள்ள நவீனமான தொழில்நுட்பம், டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன், எந்த துறையிலையும் எப்படி வேணாலும் போய் சம்பாதிக்கிறது. அவர் போற ரூட் பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான வழியே இருக்காது, குறுக்கு வழி. எந்த வழியிலையும் அரசாங்கத்தை எதிர்த்து ஒன்றை செய்யறது. ராகு பகவான் ஒரு சட்டத்திற்கு உட்படாத கிரகம். எந்த நிலையில இருந்தாலும் தன்னுடைய ஆதிபத்திய பலனை அந்த வீட்டிற்கு தகுந்த மாதிரி போய் செய்யக்கூடிய ஒரு ஆளுமை பெற்ற கிரகம் ராகு பகவான். அது போற வழி நேர் வழியா குறுக்கு வழியாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. போக வேண்டிய இடத்திற்கு எந்த வேடமிட்டுனாலும், அதுக்கு பேர் வேட தொழில், நானாவிதமான வேட தொழில்களை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான் சொல்றேன். அந்த வேஷம் போட்டு ஒரு விஷயத்தை அவர் வேத காலத்திலேயே அமுதம் சாப்பிடும் பொழுதே ஒரு அரக்கன் மோகினி ரூபம் கொண்டு அந்த அமுதத்தை சாப்பிட்டு தான் நவகிரக பரிபாலன்கள்ல ராகு கேது பகவான் இடம்பெற்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஆரம்பமே ஒரு வேஷமிட்டு போகக்கூடிய ஒரு கிரகம், அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி வேஷமிட்டு அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய கிரகம். அப்ப குரு அப்படிங்கிற கிரகத்தோட சேரும் பொழுது இந்த ராகு பகவான் என்ன ஆகுறாருன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள இணையாகும் போது, இணையாக இருக்கும் பொழுது, இணையாமலே இருக்கும் பொழுது அந்த குருவினுடைய சுப பார்வையினால இந்த ராகு பகவான் புனிதப்படுத்தப்படுறாரு. அப்ப இந்த டெக்னாலஜிகளை, விஞ்ஞானத்தை தன்னுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி உபயோகப்படுத்தி இயற்கையிலேயே தனகிரகம்னு சொல்றான். ஒருத்தன் பெரிய கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா தனகிரகமான குருவினுடைய பவர் அதிகமா இருக்கணும். அப்ப இந்த தனகிரகத்தை தன்னுடைய யுத்திகளை பயன்படுத்தி ஒரு 10க்கு 10 ரூம்ல இருக்கிற ஆளை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர்றது, வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது. அதே மாதிரி இப்போ உள்ள அரசியல்வாதிகள்லாம் அந்த பணத்தை கையாண்டு அந்த பணத்தை மக்களிடத்துல சேர்த்தோ அல்லது அவங்க பணத்தை வாங்கிக்கிட்டோ இந்த ஒரு நுட்பத்தை மாத்தி அமைக்கிறது. காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயத்த தன்னுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி கொண்டுட்டு வர்றதா ராகுவினுடைய ஆதிக்கம். அதே மாதிரி இன்னைக்கு சொல்லக்கூடிய நெட்வொர்க்கு, இந்த நம்ம தொலைத்தொடர்பு சாதனங்கள், உட்கார்ந்த இடத்துல ஒருத்தர் காணொலியில பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்ப இந்த தகவல்கள் மக்கள்கிட்ட, உலகம் முழுசும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, நவீன யுத்திகளை கையாண்டு சம்பாதிக்க வைக்கிறது, குறுக்கு வழி, சூதாட்டம், லாட்டரி டிக்கெட்டு போன்ற விஷயங்கள்ல அதீதமான பொருள் வரவை கொடுக்கிறது, முதல் நாள் நைட்டுக்கு கூலி தொழிலாளர் இருந்தவர் மறுநாள் பல கோடிக்கு அதிபதி ஆக்குறது. இதெல்லாமே இந்த குரு ராகு சேர்க்கையினால ஏற்படக்கூடிய சில திடீர் அதிர்ஷ்ட யோகங்களும் இருக்கு. சரி, இந்த குருவை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு ஆன்மீக கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராகு பொறுத்தவரைக்கும் அவர் நாத்திகம்ன்றாங்க. இது எப்படி சார் மாறும்? இவங்க ரெண்டு பேரோட சேர்க்கை எப்படி மாறுது? குரு பகவான் ஆன்மீக கிரகங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. எங்கிருந்தாலும் மன்னவன் மன்னவனே, அந்தணன் அந்தணனே. குருவுடைய சுய பலன் கெட்டு போயிடாது. அதே நேரத்துல ராகு பகவான் கெட்டவரும் கிடையாது. தன்னுடைய இருக்கிற வீட்டின் நிலையை பொறுத்து, தான் பெற்ற சாரத்தினுடைய நிலையை பொறுத்து தான் நல்லவரா கெட்டவராங்கிறது. புனிதம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட முடியாது, அப்படின்லாம் சொல்லிட முடியாது. முழுமையா ஒரு ராகுபவன் ஒரு ஜாதகத்துல கெடுப்பாரு, புனிதத்தை கெடுத்துருவாருங்கிற முடியாது. யுத்திகளை கையாண்டு அந்த ஜாதகத்தை எப்படியாவது உயரத்துக்கு கொண்டுட்டு வரணுங்கிற நோக்கத்தோட தான் இருப்பாரு. அவர் பேரு சாயா கிரகம்னு பேரு, நிழல் கிரகம் அப்படின்னு பேரு. எந்த ரூபத்திலையும் தன்னுடைய பலனை கனகச்சிதமா செய்யக்கூடிய கிரகம்னு பேரு, உருவமில்லாத கிரகம். அப்போ ஒரு கிரகத்தோட சேரும்போது அந்த கிரகத்தினுடைய சார பலனையும் அந்த கிரகத்தினுடைய காரத்துவ பலனையும் அந்த ராகு பெற்ற பார்வை பெற்ற ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரியான பலன்களையும் செய்ய கடமைப்பட்டவரா இருக்கிறார். அதனால அவர் ஜாதகத்துல ஊழ்வினையை பிரதிபலிக்கிற கிரகமா இருக்கிறதுனால, தண்டனையை கொடுப்பதுனால சிலர் அதை பாவ கிரகம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னைக்கு இருக்க பெரிய ஜாம்பவான்களை, எங்கேயோ இருந்த ஆட்களை எல்லாம் உச்சத்துக்கு கொண்டுட்டு உட்கார வச்சிருக்கிறதும் ராகு பகவான் தான். பிரபலியமான அரசியல் தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், தொழிலதிபர்கள், கடல் கடந்து வாணிபம் செய்பவர்கள், அந்நிய மொழி பேசுறவங்க, பிற மொழிகளை கத்துக் கொடுக்கறதுல ராகுக்கு நிகரான கிரகம் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் சொந்த தாய்மொழியை விட்டு வெளிநாட்டுல போய் அங்கே உள்ள மொழியை கத்துக்கிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு இணையா அந்த இடத்துல தொழில் பண்றாருன்னு சொன்னா ராகுவினுடைய ஆதிக்கம் அவர் இடத்துல குடிகொண்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த ராகுங்கிறதே வந்துட்டாலே பல பாஷைகள், தன் மதம் இல்லாத பிற மதத்தவர்களுடைய அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளுதல், தன் ஜாதி இல்லாத பிறத்தவர்களுடைய ஜாதி நட்புனால ஒரு உயர்வுக்கு வர்றது, பூர்வீக இடம்னாலே ஒரு விதமான எரிச்சல், புதுவிதமான நண்பர்களை உருவாக்கி கொடுக்கிறது, இதெல்லாமே ராகுவினுடைய ஒரு நல்ல விஷயங்களாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ ஒருத்தர் ஊர்லயே கடந்துகிட்டு இருந்தவன் ஒரு ஊர்ல சும்மா சுத்திக்கிட்டு தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிட்டு திடீர்னு கொண்டு போய் ஒரு உலகளாவிய புகழ கொடுக்கறதும் ராகு தானே. அப்புறம் எப்படி அவரை கெட்டவர்னு சொல்ல முடியும்? அப்ப ஒரு குருவோட சேரும் பொழுது இந்த குருவினுடைய புனிதம் ராகுனால கெட்டு போகாம இருக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு லக்ன பாவங்களுக்கு உண்டான விதிகள் இருக்கு. அதை வச்சுதான் அந்த கிரகம் மாறும். இந்த குருவும் ராகுவும் எந்தெந்த பாவத்துல இருந்தா நல்லது இல்ல கெட்டது அப்படிங்கறத பத்தி அருமையா சொன்னீங்க. பாவகம் அப்படின்னு வரும்பொழுதே இன்னைக்கு தலைமுறையினர்கிட்ட கொண்டு போய் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல இத்தனை பாவகங்கள் இருக்குங்கிற சேர்க்கிற விஷயமும் உங்க மூலியமா நடக்குதுங்கிறது சந்தோஷமான விஷயம். ஜாதக கட்டத்துல 12 பாவங்கள் இருக்கு, லக்னம் முதலாக. அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே அந்த 12 பாவகங்கள் தான் பிறப்பு முதல் அவருடைய இதுவரையும் தீர்மானிக்குது. அப்ப லக்னங்கிற உடல் பாவகத்துல இந்த குருவினுடைய ராகு சேர்க்கை, இப்ப உதாரணமா எடுத்துக்க, மேச ராசியில கலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசின்னு சொல்றாங்க 12 ராசியில.
மேச ராசியில குருவினுடைய சேர்க்கையும் ராகுவினுடைய சேர்க்கையும் அந்த இடத்துல குரு ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் பெரும் புகழை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும், 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயப்பட்டு அந்த புகழை அடையக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பார். இப்போ ஒரு புகழை அடையணும்னா பூர்வீக ஊர்ல இல்லாம சொந்த இடத்த விட்டு அந்த ராகுவினுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி அந்நிய மொழி பேசக்கூடிய இடத்துல போய் 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் எந்த நிலைமையில உட்கார்ந்துருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி தொழில் வளங்களை கொடுப்பார். இப்ப கிரைனைட்டு தொழில், நிலக்கரி, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து வாணிபம் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேசத்தில் இருக்கக்கூடிய ராகு குரு சேர்க்கைக்கு அற்புதமான ஒரு சேர்க்கையா சொல்லப்படுகிறது. அதே போல இந்த மலைகள் எல்லாம் வாங்கி 10 ஏக்கர் 20 ஏக்கர் 100 ஏக்கர்னு வாங்கி போட்டு குறைஞ்சது ஒரு 500 ஏக்கர்லாம் வாங்கி போட்டு ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க அதை வந்து சாதாரணமா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல அந்த இடத்துல வந்து ஒரு ரோடு வந்துடும். திடீர்னு பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி இந்த பூமி வந்து பல லட்சங்களுக்கு பல கோடிகளுக்கு போறதெல்லாம் இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் புதைகள் போன்ற தனத்தை கொடுக்கிறது. அதாவது மேஷங்கிறது அந்த நிலத்தத்துவம் பூமியினுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய குணத்தை ராகு பிரதிபலித்து குருவிங்கிற தனகிரகத்தை சேர்த்து தன்னுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த யோகத்தை அந்த ஜாதகனுக்கு கொடுப்பாரு. கொஞ்சம் தீமையும் இருக்கு. சகோதரர்கள் வழியினால கொஞ்சம் தொந்தரவுகள் உருவாகும். சகோதரர்கள் வழி பகைகளையும் கொடுக்கும். அதே மாதிரி மேஷம் அப்படிங்கிறது அந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் பகுதிங்கிறதுனால உடம்புல ஒரு விதமான பிரச்சனைகளை, தலைவலி உபாதைகள், அதீதமான கண்ணாடி போடக்கூடிய ஒரு நிர்பந்தம், எந்நேரமும் டிராவல் பண்ணும்பொழுது தலை பாரமா இருக்கிறது, இந்த மாதிரி உபாதைகள் எல்லாம் அந்த ராகு பகவான் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ராசிக்காரவங்க பொதுவா வந்து சித்தர்களுடைய ஜீவசமாதி, அதுலேயும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற பழனியில இருக்கக்கூடிய போகரையாவினுடைய வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இந்த மேஷத்துல இருக்கக்கூடிய குருராகு சேர்க்கைங்கிறது அற்புதமான நிலம், பூமி, ஆபரண சேர்க்கைகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா சொத்துக்கள் வாங்கும் பொழுது இவங்க என்ன பண்ணணும்னா அந்த ராகுங்கிறது வில்லங்கமான சொத்துக்கு தான் இழுத்துட்டு போகும். பத்திரங்கள் இல்லாத இடம், இல்லங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு இழுத்துட்டு போகும். அப்ப அந்த ஈசி போட்டு பாக்குறது, யார் பேர்ல அந்த நிலம் இருக்குங்கிறத பார்க்கணும். சட்ட வரம்பிற்கு உட்பட்டு தான் அந்த நிலம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்து பொதுவா பூமிகளை வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா இந்த சேர்க்கை வந்து அபரிவிதமான ஒரு சேர்க்கையா நிச்சயம் இருக்கும். பொதுவா செவ்வாய்ங்கிறது ரத்தத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம்னு சொல்றாங்க. உடம்புல சுகர் போன்ற வியாதிகள் வந்து அதிகப்படுது அப்படின்னு சொன்னா அந்த மேஷத்துல குருராகு சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் அதுக்கு சம்பந்தப்பட்ட உணவு முறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்களே மேஷத்துல இருக்கிற குருராகு சேர்க்கை விபரீதமான யோக பலன்களையும் தரும். சில பாதகங்கள் இருந்தாலும் குறையும். அப்போ உணவு முறையும் இதோட சம்பந்தப்பட்டதுதான். நிச்சயமா ஒருத்தருக்கு வந்து ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படுது, சாப்பிட்ட உணவு செரிக்கல, உணவே விஷமாக மாறுது அப்படின்னா ராகு பகவான் உள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா பாய்சனை கொடுக்கறது ராகு, ஒரே டயத்துல விஷத்தை கொடுத்து கொள்றது கேது. அப்ப ஒருத்தர் வந்து ஆமா ஒருத்தர் போதைக்கு அடிமையாகிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒருத்தர் புகை பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா 10 மணிக்கு சாப்பிட்ற 10 மணிக்குள்ள சாப்பிட வேண்டிய உணவை 12 மணிக்கு சாப்பிட்றாரு. மிட் நைட்ல 1 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு அப்பதான் ஐஸ்கிரீமும் காஃபியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா இந்த உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி அமைத்து அந்த உணவையே விஷமாக்கி அது மூலியமான நோயை ஏற்படுத்தி அது ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பதில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான். அப்ப அந்த உணவு பழக்கத்தினால பிரச்சனைகளையும் இந்த ராகு பகவான் ஏற்படுத்துவார். ஸ்லோ பாய்சனை கொடுத்து கொள்றதுன்னு பேரு. இந்த மாதிரி விஷயங்களை ராகு கொடுப்பார். சார், ரிஷபத்துல இந்த குரு ராகு சேர்க்கை இருந்தா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணம்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பொதுவா ரிஷபத்துல குரு ராகு சேர்க்கை இருக்கும்போது நான் எந்த சேர்க்கையுமே என்ன சொல்றேன்னா அந்த லக்னத்திற்கு அந்த சேர்க்கை எப்படி இருக்குங்கிறத கணக்கிட்டு தான் சொல்லணும். ஆனா ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய வீடு. அந்த இடத்துல ராகு பகவானுக்கு அது ஒரு நட்பு வீடா போயிருது. ஏன்னா சுக்கிரன் அசுரகுருவினுடைய அணி லக்னங்கள்ல வரக்கூடியவர் தான் சுக்கிரன், அசுரகுருவினுடைய தலைவர். அந்த இடத்துல ராகு பகவானுக்கு ஒரு பெரிய பலம் கிடைத்து போயிருது. தேவகுருவினுடைய தலைவனான குரு பகவான் அந்த இடத்துல வந்து பலம் இல்லாதவராக தான் இருக்கிறாரு. இருந்தாலும் கூட அது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இவங்க லக்னமும் யோகமான லக்னமா இருக்கும் பட்சத்துல இப்போ ஒரு ரிஷப லக்னக்காரு ஒரு துலா லக்னத்துல பிறந்திருக்காங்க, ஒரு கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க, ஒரு மிதுனத்துல பிறந்திருக்கிறாங்க, அல்லது மகரத்துல பிறந்திருக்கிறாங்க, கும்பத்துல பிறந்திருக்காங்க. அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டான லக்கணமும் அந்த ஜாதகத்துக்கு யோகமா அமைந்துட்டா அந்த இடத்துல குருராக சேர்க்கை இருந்தா சுக்கிரனுடைய காரத்துவமான ஜவுளி தொழில், அழகு பொருட்கள், அதே மாதிரி வெளிநாடு வாசனாதி திரவியங்களை வெளியில எக்ஸ்போர்ட் பண்றது, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்கிறது, சுக்கிரனுக்கே உண்டான சினிமா துறையில ஜொலிக்கிறது, சினிமா துறையில பெரும் புகழோட இருக்கிறது, சாதாரணமாக ஒரு நடிகராக இருந்தவரும் திடீர்னு பெரிய ஒரு உச்சத்தை தொடுறது, ஒரு வசீகரம் ஏற்படுறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் அவரை கொண்டு போய் ஒரு வசீகரமா ஜனத்திட்ட கொண்டு போய் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நபராக உருவாக்குறது, பெரிய பணத்தை ஈட்டி கொடுக்கறது, நிலபுலங்களுக்கு ஆதிபத்தியமாக்குறது, இந்த மாதிரி காரத்துவங்களை எல்லாம் சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவினுடைய இணைவை பெறும் பொழுது தனத்தையும் புகழையும் செல்வாக்கு மிக்கவராகவும் பெரிய சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளாகவும் ஆக்கி விடுறதுல அந்த சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கை. இதுல சில தீய பலன்களும் இருக்கு. பொதுவா வந்து சுக்கிர பகவான் அப்படிங்கிறவருடைய குணமும் ராகுவினுடைய குணமும் ரெண்டும் ஒத்து போற மாதிரி இருக்கும்.
ராகு பகவானுக்கு போககாரகன் அப்படின்னு பேரு. சுக்கிரனுக்குமே ஆபாசங்களுக்கு காரகர். இன்னைக்கு உள்ள சுகபோகங்களை அனுபவிக்கணும்னு சொன்னா சுக்கிர பகவானுடைய காரத்துவம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 2 பேரும் கூட்டணிக்குள்ள குரு போய் உள்ள உட்காந்துக்கும் போது இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஜாதகத்துக்கு கொடுக்கக்கூடிய சுகத்தை கொடுக்கணும்னு நினைச்சாலும் குரு அந்த இடத்துல இருந்துட்டு இது தப்புடா, இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மணி அடிச்சு விட்டு அந்த ராகு விட்ட மாட்டிக்கிட்ட அந்த குரு பகவான் இந்த தப்பை செய்ய விடாம ஒரு நேர்மையை ஏற்படுத்தி அந்த ஜாதகருடைய மனசாட்சி இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம உறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தருவதும் ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கை செய்கிறது. பொதுவா இந்த மாதிரி சேர்க்கையில இருக்கிறவங்க, ராகுங்கிறது சர்ப கிரகம்னு சொல்றோம், பாம்புன்னு சொல்றோம். சயன போகத்துல படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா, ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதர் பாம்பு மேல படுத்திருக்கக்கூடிய பெருமாளை கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப அனுகூலமான அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி ரிஷப ராசியில குரு ராகு சேர்க்கை இருப்பது முக்கியம் இல்ல, அவங்க எந்த லக்னத்துல பிறந்தாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் அடுத்தபடியான முயற்சிகளுக்கு அவங்க போகணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு ராகு சேர்க்கை எப்படி இருக்கு சார்? மிதுன ராசியில குரு ராகு சேர்க்கை இருந்தா எப்படி இருக்கும்னு நீங்க கேக்குறீங்க, அப்படித்தானே? அதாவது மிதுனம் அப்படிங்கிறது ராகு பகவானுடைய ஆதிபத்தியத்துல அது ஒரு நட்பு வீடா தான் சொல்லப்படுது. குரு பகவானுக்கு அது ஒரு பகை வீடு. மிதுனம் புதனுடைய வீட்டுல குரு பகவான் பகை பெறுவாரு. இருந்தாலும் புதனுக்கு வந்து கவிதை, கணக்கன், எழுத்துத்திறன், பேசும் திறன், அதே போல பேசி ஒருத்தரை வசீகரம் செய்கிறது, இதெல்லாம் புதனுடைய ஆதிபத்தியத்துக்குள்ள வரும். குரு பகவான் வந்து ஆன்மீக கிரகமா வந்துடுறாரு. ஏற்கனவே ராகு வந்து டெக்னாலஜியை, இன்னைக்கு உள்ள யுத்திகளை, நவீனங்களை கையாண்டு மக்கள் மத்தியில பிரபலியம் அடைகிறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படிங்கிறத பார்க்கிறவர் ராகு பகவான். அப்ப அந்த புதனுடைய வீட்டுல அந்த கிரக சேர்க்கைகள் இருக்கும் பொழுது அந்த புதனுடைய காரத்துவத்தை ராகு உறிஞ்சிக்கிடுவாரு. அப்ப குருவினுடைய ஆன்மீக கட்டுரைகள் எழுதுறது, ஆன்மீக சிந்தனைகளை மக்கள்கிட்ட பிரகடனப்படுத்துறது, அதே மாதிரி நல்ல பேச்சாளர்களா இருக்கிறது. இதே வந்து சூரியன் எங்கேயாவது இருந்து அந்த இடத்தை தொடர்பு கொண்டாலோ பார்த்தாலோ, அல்லது அந்த லக்னம் வந்து அவர்களுக்கு சிறப்பான சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற லக்னமாக இருந்தாலோ, அரசியல்ல மேடை பேச்சாளர்களா இருக்கிறது, நகைச்சுவையை பேசுறது, மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்க, வியாபாரத்தை பண்றவங்க, தன்னுடைய தொழிலை வந்து ஒரு வட்டத்தை தாண்டி பெருக்கி அதை மார்க்கெட்டிங் தொழில் பண்றவங்க, பேசி சம்பாதிக்கிறவங்க, தன்னுடைய பேச்சால ஜனவசியத்தை ஏற்படுத்துறவங்க, ஃபைனான்ஸ் கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்றவங்க, சொத்து பத்திரங்களையோ வண்டி வாகனங்களையோ அல்லது வந்து நகை அடகு கடமானம் இந்த எழுத்துப்பூர்வமா எழுதி வாங்கிட்டு ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கை செய்கிறது. இதுல தீய பலன் அப்படின்னு கேட்டா, அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கடனுக்காக கையெழுத்து போட்டு செக்கை கொடுத்துருவாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு சொல்லி அலைஞ்சிட்டு ஒரு விதமான தண்டனைகளையும், குரு போய் தனகாரகன் போய் அந்த இடத்துல சிக்கிக்கிறதுனால, பகை போறதுனால சிக்கலுக்கு ஆளாவாங்க. அதே மாதிரி ஒருத்தட்ட கடன் கொடுத்துருந்தா வாங்கவும் மறந்துடுவாங்க, அல்லது தான் கொடுக்க வேண்டிய கடனுக்கு வட்டி கட்டியே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அல்லது தன்னை கட்ட வேண்டிய நகைக்கு முறையான நேரத்தில் வட்டியை கட்டாம ஏலத்துக்கு போயிடுறது, தன்னுடைய ஆபரணங்களை இழக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அந்த மிதுனத்துல புதன் வீட்டுல அந்த குரு ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. மேற்கொண்ட பலம் குரு என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாரு, ஏன்னா மிதுனத்துல புனர்வூச நட்சத்திரம் இருக்கு, ராகுவினுடைய திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. இந்த 2 நட்சத்திரமும் ஒருங்கே அணைய பெற்ற ஒரு புதனுடைய வீட்டுல இந்த குரு ராகு சேர்க்கை என்பது அற்புதமான பலன்களே அபரிவிதமா கொடுத்தாலும் கூட சில நுணுக்கங்களை இவங்க கையாண்டாங்கன்னா இந்த யோகம் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். என்ன லக்னம்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த யோகம் டாப் வசதியை கொடுக்கும். அதுக்கான திசை வந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். மிதுன குரு ராகு சிறப்பான குரு ராகு சேர்க்கைன்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு ராகு சேர்க்கை எப்படி இருக்கு? அவங்களுக்கு என்னென்ன பலன்களை தரும்? கடகராசிக்காரவங்க ஏற்கனவே தாய் உள்ளம் படைத்தவர்கள், அன்பு உள்ளம் கொண்டவர்கள், இரக்க சுபாவத்துக்கு சொந்தக்காரர்கள், ரொம்ப மென்மையா இருக்கக்கூடியவங்க. அந்த இடத்துல ராகு பகவான் போய் சந்திரனுடைய வீட்டில் உட்காரும் பொழுது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழணும், இந்த மென்மையெல்லாம் பத்தாது, இந்த அமைதி வந்து பத்தாது, இந்த பொறுமை பத்தாது அப்படிங்கிற விஷயத்தை தூண்டி அந்த ஜாதகரை வந்து ஒரு பக்குவத்துக்கு கொண்டுட்டு வந்துடுவாரு ராகு. அதே மாதிரி குரு பகவான் வந்து அந்த இடத்துல உச்சம் அடையக்கூடிய ஒரு வீடு கடகம்ங்கிறது குரு பகவானுடைய உச்ச வீடுன்னே சொல்லலாம். இந்த 2 சேர்க்கை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கடகம் நீர் ராசி அப்படிங்கிறதுனால சொந்த தாய் நாட்டை விட்டு வெளிநாடுகளில் போய் அங்கே உள்ள அரசியல் தலைவர்களையோ அங்கே உள்ள அரசாங்கத்தையோ ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்கலாம் இந்த கடகத்துல குரு ராகு சேர்க்கை இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுடைய கடல் கடந்த வாணிபம், இந்த ஏற்றுமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு ராகு சேர்க்கை, கடகத்துல இருக்கிற குரு ராகு சேர்க்கை அற்புதமான பலனை தருது. பொதுவாக ரைஸ் மில் வச்சிருக்கிறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, ஹோட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, இந்த போர் வண்டி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில் வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி தண்ணியை வியாபாரம் செய்கிறவங்க, வாட்டர் பிளானட் வச்சிருக்கிறவங்க, நீர் சம்பந்தப்பட்ட தொழில், பால் வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி இந்த வெண்ணெய் பட்டர் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடகத்தில் வந்து குரு ராகு சேர்க்கை அபரிவிதமாக இருக்கும். அவங்க வந்து பொதுவாக கடல் கடந்த பயணங்களை ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு குளத்தோ
குளத்துக்கோ ஒரு ஒரு ஏரிக்கு பக்கத்துலையோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து அமைகிறதா இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பெரிய தனத்தை உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுப்பாரு. கடகராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியே குரு அந்த இடத்துல வந்து உட்கார்றாரு. ஆனாலும் கூட ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் கடனாளியா இருந்து 6ஆம் இடத்து குருவா இருக்கிறனால கொஞ்சம் கடனை பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில வெற்றி பாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போவாங்க. ஆனா இந்த சேர்க்கையில வந்து இன்னொரு கெடுதலும் இருக்கு. சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறனால அம்மாவுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடியான கோபதாபங்கள் ஏற்படும். அதே மாதிரி புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்து அந்த இடத்துல ராகு பகவான் சேர்ந்து வேற ஏதாவது பாவகிரகங்கள் சனீஸ்வரனுடைய தாக்கமோ பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ அந்த லக்கணம் எங்கேயாவது இருந்து பாவகிரகங்களுடைய ஆளுமையை உட்பட்டா அவங்களுடைய குழந்தைகள்னால பெரிய மனக்கசப்புகளுக்கு ஆளாவாங்க. குழந்தைகளுடைய குணத்துல கேரக்டர்ல சில வித்தியாசங்கள் தெரியும். அதை சரிப்படுத்த முடியாதாங்கிற பெரிய பணத்தை வச்சுக்கிட்டு கூட கவலைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பான்மையா ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இல்லாம ஒத்த குழந்தையா இருக்கிறது, அதுக்காண்டியே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது, இப்படிப்பட்ட அமைப்பு உள்ளவங்களுக்குலாம் அந்த கடகத்துல குருராக சேர்க்கைங்கிறது அபரிவிதமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மேல அந்த திசைகள் வந்தா இன்னமும் சிறப்பான யோகமா கொடுக்கும். திசை எப்படி வருங்கிறத அவங்க நட்சத்திரத்தை பொறுத்து அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான் பார்க்க முடியும். சார், சிம்ம ராசிக்கு மேல இந்த குரு ராகு சேர்க்கை எப்படி இருக்கு? அவங்களுக்கு எந்த விதமான நன்மை தீமைகளை அது செய்ய போகுது? சிம்ம ராசிட்ட ஒரு இயற்கை குணம் சிங்களாத்தான் வாழுங்கிற மாதிரி ஆளுமை செலுத்தக்கூடியவங்க. பொதுவா ராகு பகவானுக்கு அந்த சூரியன் மேல ஒரு விதமான வெறுப்பும் இருக்கு. ஏன்னா ராகு பகவானுடைய அந்த பாதிப்புகள், ராகு கேதுனுடைய பாதிப்புகளுக்கு ஆளான கிரகம் அவங்களை ஆள்படுத்தின கிரகங்கிறது சூரியனும் சந்திரனும் தான். அதனால அந்த சூரியனுடைய அமைப்புல இருக்கிறவங்களுக்கு, சூரியனுடைய ராசியில இருக்கிறவங்களுக்கு, சூரியனுடைய நட்சத்திரத்தை பெற்ற ராகு வந்து ஒரு கெடுபலனை தருவார் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்படுது. அந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஆளுமை திறன் மட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட குரு அந்த இடத்துல வந்து உட்கார்றதுனால இந்த ராகுவினுடைய பாவத்தன்மையை நீக்கி குரு பகவான் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டா உட்கார்ந்துடுறாரு. அப்ப சும்மா சிம்மத்துல ராகு இருக்கிறத விட குரு பகவான் வந்து சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுலயும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்து பூர்வ புண்ணிய கிரகமா அந்த குரு பகவான் வந்துடுறாரு. அப்போ ஒரு பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய தெய்வ கிரகமே அந்த ராசி மேல வந்து உட்கார்றது ரொம்ப சிறப்பு. பொதுவாக சூரியன் குரு இந்த மாதிரி சேர்க்கை, சூரியன் வீட்டில் வந்து அந்த குருராக சேர்க்கை இருக்கிறவங்க கோவில்களுக்கு பக்கத்துல கோவில் மணி ஓசை கேட்குற மாதிரியான இடத்துல எந்திரிச்சு பார்த்தாலே ஒரு கோவில் பக்கத்துல எதிர்க்க இருக்கிற மாதிரி, கோவில் செவரும் இவங்க செவரும் பக்கத்துல இருக்கிற மாதிரி, அல்லது இவங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது அந்த பூசாரிகள், ஆன்மீகவாதிகள், மடாதிபதிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல பொதுவாக வசிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அரசாங்கத்தை ஆட்டி படைப்பவர்களாக இருப்பார்கள். அரசாங்கத்திட்டே நீ யாரு தப்பு பண்ணது அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரிய அரசியல் தலைவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல அரசியல்ல பேரும் புகழும் பெற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அந்த குரு வந்து அந்த வீட்டில் இருக்கிறது. அதே மாதிரி அரசியல்னால பலவிதமான கோடிக்கணக்கில் சம்பாரிச்சவங்களாகவும் இருப்பாங்க. அது குறுக்கு வழியா நேர் வழியாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏதோ ஒரு வழியில பெரும் தனத்தை ஈடுபடுத்தி அந்த குரு பகவான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாரு. அதே நேரத்தில் இன்னொரு குறையும் இந்த சிம்மத்தில் குருராக சேர்க்கை இருக்கும்போது இருக்கு. ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி குரு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல அவமானத்தை கொடுக்கக்கூடிய அஷ்டமாதிபதியாகவும் குரு பகவான் வந்து உட்கார்றாரு. அஷ்டமஸ்தானத்திற்கு 6ல் இருக்கிறதுனால பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய ராகுவினுடைய திசையோ குருவினுடைய திசையோ வரும் பொழுது இவங்க வந்து புகழுக்காக, இப்ப பெரிய அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துதான் நான் ஜெயிச்சாகணும், இந்த இடத்துல தான் வேலை வாங்கி ஆகணும், இந்த இடத்துல தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி ஆகணும், இந்த பதவியை பெறதுக்கு நான் எவ்வளவு தொகையை வேணாலும் இழக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்களை தூண்டி ஒரு மாய வலையில சிக்க வச்சு பெரிய தனத்தையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் ராகுவினுடைய சேர்க்கையும் உங்களை இழக்க வைக்கும். எனவே சிம்மத்துல இருக்கக்கூடிய குருராகு சேர்க்கைங்கிறது இவங்களுக்கு அரசியல்ல, பணத்துல, பொருளாதாரத்துல, பதவியில உச்சத்தையும் கொடுக்கலாம். அதை கொடுக்கறதுன்னு சொல்லி ஏமாத்தி இவங்களை கடைசியில நஷ்டப்பாதைக்கும் இழுத்துட்டு வரலாம். ஆக சிம்மத்துல குருராகு சேர்க்கை இருக்கிறது உயர்வுன்னு சொல்லப்பட்டாலும் கூட இவங்க லக்கணம் எது, அந்த லக்கணத்திற்கு இந்த குரு என்னவா வர்றாரு, அந்த லக்கணத்திற்கு இந்த ராகுவினுடைய அமைப்பு என்னவா இருக்குங்கிறத இவங்க பார்த்துக்கிட்டா மட்டும்தான் சிம்மத்துல இருக்கக்கூடிய குருராகு சேர்க்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு உச்சத்தை கொடுக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். பொதுவாக இவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் சூரியனுடைய வீட்டுல ராகு பகவான் அப்படிங்கிற கிரகமும் சூரியனுடைய வீட்டுல குரு பகவானும் இருக்கிறதுனால ஸ்ரீராமரை வழிபட்டுட்டு வரணும். அதே மாதிரி தினசரி சூரியனுடைய நாள்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவஸ்தலங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. அங்கே உள்ள நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்துட்டு வர்றது நல்லது. பண்ணக்கூடிய நேரங்கிறது ஞாயிற்றுக்கிழமையான சூரிய ஓரை காலையில 6 to 7 அப்படிங்கிற நேரத்துல பண்ணிட்டு வர்றது இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த குருராகு சேர்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும். இவங்க லக்னம்னு என்னன்னு பார்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் வெகுவான பலனை கொடுக்கும். கன்னில குரு ராகு இருந்தா அவர் என்ன மாதிரியான நன்மைகளை அவங்களுக்கு பண்ணுவார்? கன்னி ராசியில வந்து ராகு இருக்கிறதே பெரிய அவங்க கொடுப்பனைன்னு சொல்லலாம். ஆமேடு எருதுசுரா நண்டு கண்ணில் ராகு அமர்ந்து 4 திக்கிலும் கிரகங்கள் முற்றிடில் பூமேடை துயிலுறங்கும் ராஜயோகங்கிறாங்க. ராகு பகவான் இருக்கக்கூடிய வீடுகளில் இந்த கன்னி ராசிங்கிறது ரொம்ப அபரிவிதமான ஒரு ராசி. உயர்கையிலே அந்த கன்னி ராசிக்காரர்கள் புதனை ஆதிபத்தியமாக பெற்றவர். இந்த ஜோதிட சாஸ்திரம், டாக்குமெண்ட் ரைட்டரு,
ஒரு விஷயத்த காதுல கேட்டாலே கவிதையா எழுதுறது, அதே மாதிரி தூது சொல்வது, ஒருத்தருக்கு மனசை அறிஞ்சு குறிப்பறிந்து பேசுறது, தான் பேசுறது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி உளவியல் ரீதியாக அதை புரிஞ்சு பதில் அளிக்கிறது, இதெல்லாமே அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இயற்கையிலே அமைஞ்ச ஒரு குணம். அதுல இன்னொன்று என்ன அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு லக்கணமும் அவங்களுக்கு யோகமான லக்கணமாக மறந்துட்டா. இப்போ மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், இதெல்லாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு யோகமான லக்கணமா அமையுது. அப்ப இந்த அமைப்புல அவங்க வந்து அந்த இடத்துல குருவும் ராகுவும் சேர்ந்துட்டாலே ஏற்கனவே எழுதுறதுல பெரிய சாமர்த்தியசாலி, பேசுறதுல பெரிய சாமர்த்தியசாலி, ஒரு அறிவுபூர்வமா நுண்ணறிவு கொண்டு செயல்படுறதுல கன்னிராசிக்காரவங்க பெரிய சாமர்த்தியசாலி. ராகு பகவான் அந்த வீட்டில் உட்காரும்போது இந்த சாமர்த்தியங்கிறது பிரம்மாண்டமா வந்துடுது. இப்ப வந்து ஒருத்தர் எழுதுறது பேசுறதுனால எல்லாம் பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனா குரு அந்த இடத்துல வந்து உட்காரும் பொழுது அதை பணமா மாத்தி, செல்வமா மாத்தி, இந்த சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி எதை எழுதணும், இந்த சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி எதை பேசணும் அப்படிங்கிற யுத்திகள் எல்லாம் கையாள வச்சு பெரிய தனவானாகவும் இந்த சேர்க்கை அந்த வீட்டில் இருக்கும்போது ஏற்பட்டுருது. அப்ப புதன் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். ராகுவும் குருவும் சேர்ந்து அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் வீட்டில் ரொம்ப பிரபலியமான யோகத்தையும் கொடுத்துறாங்க. அதே நேரத்தில் ஒரு சட்ட சிக்கலும் இந்த இடத்துல இருக்கு. பொதுவாக வங்கிகளில் போய் கடன் வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை கட்ட முடியாம நோட்டீஸ், இப்போ பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வர்றது, அல்லது பேங்க்ல போய் வாசல்ல போய் நின்றுட்டு இவங்க யார்ட்டையாவது கடனை வாங்கி கட்டி சமாளிக்கிறது, அல்லது இவங்க கையெழுத்து போட்டு இன்னொருத்தருக்கு கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்கிறது, தன்னுடைய ஆபரணங்கள் நகைகளை அவசரப்பட்டு கலட்டி ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க முடியாம திணறது, இந்த சீட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் அல்லது பெரிய நகர்ப்புறங்களிலே ஒரு சேவிங்ஸுக்காக கையில் இருந்தால் செலவாகி போயிருமேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சிட் ஃபண்ட்ஸில் முன்ன பின்ன தெரியாத இடத்துல போய் பணத்தை கொடுத்துறது, அதை வாங்க முடியாமல். ஏன்னா புதன்கிறது ஏஜென்சி, ஏஜென்ட்டு, கணக்கு வழக்கு, சீட்டு நடத்துகிற இடம், கணக்கன், பணம் புழங்குற இடம், இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு காரத்துவமாக வர்றாரு. அந்த இடத்துல போய் இந்த சேர்க்கை இருக்கும் பொழுது இவங்க போய் அந்த இடத்துல பணத்தை கொடுத்துட்டு கரெக்டாக தீபாவளி வரையும் சந்தோஷமா இருந்துட்டு தீபாவளிக்கு நாள் கவலைப்படுற மாதிரி ஆக்கி விட்டுருவார். அதாவது பெண்ணுக்கு கல்யாணத்துக்காக பணம் சேர்ப்பாங்க, கல்யாணம் ஒரு வாரம் இருக்கையில கம்பெனி க்ளோஸ் ஆயிரும், பெரிய வருத்தப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப ஏஜென்ட்டுகிட்ட அதே மாதிரி வந்து பணம் சிட் ஃபண்டுகிட்ட இந்த மாதிரி ஒரு ஆசை வார்த்தைகள் கூறி ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கண்ணில குருராக இருக்காங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அதை பார்த்துக்கிட்டு அவங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட வரவு செலவுல பண்ணாங்கன்னா இந்த யோகம் வந்து சிறப்பையும் தரும், ஏமாற்றத்தையும் தரும். அது அவங்களுக்குரிய லக்னத்தை பொறுத்து எப்படி அவங்க பார்த்துக்கிட்டா மட்டும்தான் வெற்றி. சார், துலாம்ல குரு ராகு சேர்க்கை எப்படி இருக்கு? இது என்னென்ன நன்மைகள் செய்யும்? துலாம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடு, சொந்த வீடும் கூட. ராகு பகவான் மிகப்பெரிய பலசாலி ஆயிடுறாரு அந்த இடத்துல. அதே நேரத்தில் குரு வந்து துலா ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடங்கிற முயற்சி, தைரிய, வீரிய ஸ்தானாதிபதி. அதே போல 6ஆம் இடங்கிற ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி. அந்த இடத்துல வந்து பலகீனம் ஆயிட்டாருன்னா நல்லதுதான். கெட்டவன் கெட்டு போனா கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்றாங்க. அப்ப சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சுக்கிரனுடைய காரத்துவத்தை பிரதிபலிக்கிறது மாதிரியான தன்மைக்கு வந்தாலும் கூட குரு பகவான் வந்து அந்த இடத்துல சுக்கிரனுடைய தன்மையும் பிரதிபலிக்க முடியாம அவஸ்தைப்பட்டாலும் ராகு பகவான் அதை கையில எடுத்து அந்த குரு சுக்கிரனுக்கே உண்டான காரத்துவ ரீதியா அந்த ஜாதகத்தை உயர்த்துவார். அப்ப ஒருத்தட்ட ஆன்மீகம் இருக்கு, ஒழுக்கம் இருக்கு, நல்ல சிந்தனை இருக்கு, எதையும் வந்து ஒரு நேர்மையான வழியில அடையணும் அப்படிங்கிற சிந்தனையையும், அதை வந்து ரொம்ப ஒரு அனுபவிக்க வைக்கிறது, அதை உணர்ச்சி பூர்வமாக கொடுக்கறது, சொந்த நாடை விட்டு வெளிநாட்டில் கொண்டு போய் அந்த யோகங்களை கொடுக்கறது, சர்வசாதாரணமாக காலையில் டிஃபன் ஒரு நாட்டில், மத்தியானம் ஒரு ஊரில், அதுக்கப்புறம் ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரியான அந்த பிரயாணங்களை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா வந்து சுக்கிர பகவானுக்கு வந்து சரராசின்னு பேர். பொதுவாக வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதே போல் வந்து இந்த ரயில்வே இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி இடங்களெல்லாம் கடை வியாபாரம் நடத்துறது, அந்த மாதிரி இடங்களில் வந்து வண்டி தொழில்கள், அதாவது இந்த பெரிய ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டை சுற்றி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அந்த பார்க்கிங் சென்டர் வச்சு சம்பாதிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் சுக்கிரன் வீட்டில் குருராக சேர்க்கை இருக்கும். அல்லது அந்த மாதிரி தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல அந்த சேர்க்கை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு செஞ்சாங்கன்னா ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். பொதுவாக ஏர்போர்ட்லேயே உங்களுடைய காலங்கள் வந்து பயணங்கள்லேயே உங்க காலம் வந்து பயணம் பண்ணி ஒன்றை சம்பாதிக்கிற மாதிரி 2 நாள் இங்கே இருப்பார், 3 நாள் அங்கே இருப்பார், 4 நாள் இன்னொரு இடத்துல இருப்பார். வீட்டில் இருக்கிற ஆளுங்க கூட தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வெகு தனத்தை ஈட்டக்கூடிய ஒரு யோகமாக சுக்கிரன் வீட்டில் இருக்கிற குருராக சேர்க்கைங்கிறத உங்களுக்கு செய்யும். கூடவே அவங்க ராசியாதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காருங்கிறத பார்த்துக்கணும். அதை பொறுத்து தான் ரயில்வே ஸ்டேஷனா பிளாட்ஃபார்மான்னு சொல்ல முடியும். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே கடை வச்சிருப்பாரா அல்லது வெளியில் இவரை வந்து யாசகம் வாங்குவாராங்கிறது அந்த சேர்க்கை வந்து அந்த ஜாதகத்துக்கான சுக்கிரனும் எங்கே இருக்கிறாரு, தனாதிபதி என்ன நிலையில இருக்கிறாரு, அந்த லக்னாதிபதி என்ன நிலையில இருக்கிறாரு, அதற்கு கிரகங்கள்லாம் மற்றதை எப்படி இருக்குன்னு சேர்த்துக்கிட்டு தான் இந்த குருராக சேர்க்கை சுக்கிரன் வீட்டில் யோகத்தை தருமா பாதகத்தை தருமா அப்படின்னு சொல்ல முடியும். எதிர்விதமான பாதகம் அப்படின்னு சொன்னா சிறுநீரக சம்பந்தப்பட்ட உபாதைகள்,
பொதுவாக சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் வர்றவங்க, அதை இன்ஃபெக்ஷன் ஆகிறது, தொற்றுக்கள் ஏற்படுறது, மர்மஸ்தானங்களில் பிரச்சனைகளை உருவாக்குறது, ஒரு விதமான இல்லற வாழ்க்கை தாம்பத்தியத்தில் பிரச்சனைகளை கொடுக்கறதெல்லாம் அந்த சேர்க்கைகள் செய்யப்படுது. இப்படிப்பட்டவங்களுக்கான முறையான வழிபாடு முறைகளும் இருக்கு. அவங்க பார்த்துக்கிட்டு அதை முறையாக நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயம் அந்த கிரக சேர்க்கை வந்து யோகமாகவே இருக்கும். அதில் நன்மையான சேர்க்கை தான். சுக்கிரன் வீட்டில் இருக்கிற ராகு உன்னதத்தை தருவார். விருச்சிகத்துல இந்த குரு ராகு சேர்க்கை என்ன மாதிரியான நன்மைகளை தரும்? பொதுவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆதிபத்திய கிரகம்னு சொல்லக்கூடியது ராசியாதிபதிங்கிற செவ்வாய். அந்த ராசிக்கு வந்து தனகிரகம்னு சொல்லக்கூடிய குருவே அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப விசேஷம் தான். அதே மாதிரி பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனை தங்கு தடை இல்லாமல் கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய கிரகமும் குரு தான். இந்த ஜாதகனை நிழல் போல தொடர்ந்து அந்த ஊழ்வினைக்கு தகுந்த மாதிரியான செல்வங்களை ஈட்டி கொடுக்கக்கூடிய கிரகமும் ராகு பகவான் தான். அப்போ இந்த செவ்வாயினுடைய வீட்டில் அந்த குருவினுடைய ராகு சேர்க்கை இருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்னால அனுகூலங்கள் கிடைக்கும். இல்லை எனக்கு பூர்வீக சொத்தே இல்லை அப்படின்னு சொன்னால் எப்பயாவது யாராவது ஒரு தலைமுறையில் இவங்க பேரில் இருக்கிற ஒரு சொத்துக்கள் வந்து விவரங்கள் இவங்களுக்கு தெரிய வரும். என்னமா ஒருத்தர் சொத்து வாங்க போவார், அதில் வில்லங்கப்பட்டு பாகையில் இன்னார் பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். உடனே இந்த அவங்கள்ட்ட வந்து இவங்க கையெழுத்து போட்டால் தான் அந்த சொத்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு நான் கையெழுத்து போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி என்னைக்கோ வாங்கி போட்ட பூமி திடுதுப்புன்னு திடீர் அதிர்ஷ்டமாக யோகமாக மாறலாம். பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய புதைகள் போன்ற தனங்களை ஈட்டுறது இதெல்லாமே வந்து செவ்வாயில் இருக்கும். பொதுவாக வந்து இவங்க மலை பிரதேசங்கள், அதே மாதிரி லீவு நாளில் வந்து நம்ம மலைகள் மாதிரி இடங்களில் போய் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதே மாதிரி முருகருடைய வழிபாடு மூலியமா பெரிய தனத்தை ஈட்டக்கூடியவங்களா இருப்பாங்க, பெரிய செல்வங்களா இருப்பாங்க, இறைவனுக்காக எதையும் அர்ப்பணிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் அந்த இடத்துல இருக்கு. அதே நேரத்தில் அந்த குரு ராகுவை செவ்வாய் பகவான் எங்கேயாவது இருந்து சனீஸ்வரனுடைய தொடர்பு பெற்று பார்த்தாலோ சேர்ந்தாலோ திடீர் விபத்துகள், அந்த விபத்துனால சில குறைபாடுகள் ஒச்சங்கள்லாம் கூட ராசியாதிபதியாக இருந்தாலும் லக்னத்துக்கு எதிரி கிரகமாக போயிட்டா தொந்தரவுகளை கொடுக்கும். அப்போ விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய குருராகு சேர்க்கை பூமியினால, சகோதரர்கள் வழியில, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் போன்ற துறையில, அதே போல வந்து என்னைக்கோ வாங்கி போட்ட பூமியினால, என்னைக்கோ வாங்கி வச்ச சொத்து சுகத்தினால நல்ல நன்மைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமாக இருந்தாலும் கூட உடல்நிலையிலையும் சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுல இந்த குருராகு வந்து ரொம்ப சிறப்பாக முக்கியமான ஒரு சேர்க்கையாக சொல்லப்படுது. அது எத்தனை பாகைக்குள்ளே சேர்ந்துருக்குன்னு பார்த்தா மட்டும்தான் விருச்சக ராசிக்கு எந்த அளவு இந்த கிரகம் யோகம் தரும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த விருச்சக ராசிக்காரர்களுடைய லக்னம் தனுசு, மீனம், அதே மாதிரி மேஷம், கடகம், சிம்மம் இப்படிப்பட்ட லக்னங்களாக இருந்தால் இந்த குருராகு சேர்க்கை ரொம்ப அபரிவிதம். கொஞ்சம் மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம், மகரம், கும்பம் இந்த மாதிரி லக்னங்களாக இருந்தால் அவங்களுக்கு மற்ற கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த இறை வழிபாடுகளை மேன்மைப்படுத்தினாங்கன்னா கோடிகளில் கண்டிப்பாக புரள வைக்கக்கூடிய யோகம் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய குருராகு சேர்க்கைங்கிறது. தனுஷுல குருராகு சேர்க்கை எப்படி இருக்கு? அவங்களுக்கு என்ன விதமான நன்மைகளை தரப்போகுது? தனுசுல குரு பகவானுடைய சொந்த வீடு, சொந்த வீட்டில் யாரும் சுனியை வச்சுக்க மாட்டாங்க. எந்த வீட்லையும் குரு பகவான் போய் கெடுக்க போறது இல்லை. அவங்க செய்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் பலனை கொடுப்பாரு. அதில் தனுசுல இருக்கிற ராகுக்கு கோதண்ட ராகு அப்படின்னு பேரு. கோதண்ட ராகுங்கிறது ரொம்ப விசேஷமான பேர் பெற்ற ஒரு ராகு பகவான். அந்த இடத்துல அது குருவுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறாரு. அப்போ குருவினுடைய புனிதத்தை எக்காரணத்தை கொண்டு அந்த ராகு கெடுத்துட மாட்டாரு. அந்த ராகுவினுடைய அசுப குணங்களை எல்லாம் குரு பகவான் வந்து நீக்கக்கூடியவராக இருப்பாரு. அதுலேயும் குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று அந்த ராகுவை எங்கிருந்து பார்த்தாலும் ரொம்ப ராகுவோட நெருங்கி இல்லாமல் ஒரு சேர்க்கையில் இல்லாமல் இருந்தாலும் இந்த தனுசுல இருக்கக்கூடிய ராகு வந்து பெரிய உயரத்தை உச்சத்தை கொண்டுட்டு வருது. பொதுவாக வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்களாக இருக்கும். ஒரு இடத்துல அடகு கடை வச்சுருப்பாங்க, உலகம் முழுவதும் அவர்களுடைய அடகு கடை இருக்கும். ஒரு இடத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய தொழிலை பல நகரங்களில் விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த குரு பகவான் ராகு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சேர்க்கை செய்கிறது. அதே மாதிரி ஃபைனான்ஸ் தொழில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொந்த மாநிலத்தை விட்டு வெளி மாநிலத்தில் போய் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறது, ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய பணத்தை வாங்குறது, வாகனங்களுக்கு கடன் கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி பள்ளிக்கூடம், ஸ்கூல் நடத்துறது, அந்த ஸ்கூலை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அந்நிய மொழிகளுக்கு ராகு காரகர், குருங்கிறது பள்ளிக்கூடத்திற்கு காரகர், கல்வி சாலைக்கு காரகர், குருவுக்கு காரகர். அதை தன்னுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி வெளி உலகத்துக்கு கொடுத்து அதை வந்து ஒரு புகழ்படுத்துறது. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் பிற பன்மொழி பேசுகிற ஆசிரியர்களை உருவாக்குறது, இது எல்லாமே கல்வியை மையப்படுத்திய தனத்தை கொடுக்கறதெல்லாம் தனுசுல இருக்கக்கூடிய குருராகு சேர்க்கைங்கிறது செய்யுது. அதே போல குருவுக்கு இன்னொரு காரத்துவமும் அந்த இடத்துல சொல்லப்படுறாங்க. ஆலயம், கோவில், அறநிலையத்துறை. ரொம்ப காலமாக அறநிலையத்துறையில் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு ஒருத்தர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அல்லது அறநிலையத்துறையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க, பதவி உயருக்கு வரப்போறாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அந்த குருராகு தனுசுல இருக்குதாங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்தாங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பொதுவாக தனுசுல குருராகு இருக்கிறவங்க கோயிலுக்குள்ளேயே வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே போல் அறநிலையத்துறையில் வந்து பெரிய அதிகாரிகளாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க.
மன்னவன் அவனுக்கு அமைச்சர் அளவுக்கு முக்கியமான பொறுப்புகள் வகிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கைங்கிறது சிறப்பை தருது. அதே நேரத்தில் எதிர்பதமான ஒரு பலன் என்ன தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசிற்கு 6ஆம் இட அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் போது இவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தில் சில பிரச்சனைகளையும், திருமண வாழ்க்கையில சில விரக்திகளையும், ஒரு விதமான கலப்பு திருமண யோகத்தையும், குலத்தை விட்டு கோத்திரத்தை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தையும், பூர்வீக இடத்திற்கே போக முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இந்த சேர்க்கை சில நேரங்களில் செய்யும். அது அவங்களுக்கு கலத்திர கிரகமான செவ்வாயும் சுக்கிரனும் எப்படி இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் தனுசுல இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கைங்கிறது அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான்னு சொல்ல முடியும். மற்றபடி இந்த சேர்க்கை உன்னதமான சேர்க்கை, அபரிவிதமான சேர்க்கை. மகரத்துல இந்த குரு ராகு சேர்க்கை எப்படி இருக்கு? அவங்களுக்கு என்ன விதமான யோகங்கள்லாம் அமையும்? பொதுவா மகரம் வந்து சனீஸ்வர பகவானுடைய சொந்த வீடு. சனீஸ்வர பகவானுக்கும் ராகுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. 2 பேரும் ஏறக்குறைய ஊழ்வினையை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம். கர்ம பலனை கொண்டுட்டு வந்து ராகுவான் பின்தொடர்ந்து வருவார். அதை ப்ரொசீட் பண்ற இடத்துல சனீஸ்வர பகவான் இருப்பார். அப்போ இந்த 2 அமைப்புமே வந்து மகரத்துல பொதுவாக விழுகும். வேதங்கள் படித்த இடம்னு சொல்லுவோம் அந்த இடத்த. குரு பகவான் அந்த இடத்துல நீச்சமாகிறாரு. அப்போ இந்த சேர்க்கையை வந்து நம்ம எப்படி யோகம்னு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால், அந்த குருவிற்கு ஸ்தானம் கொடுத்த சனி பகவான் ஆட்சி உச்சத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீச்ச பங்கம் அடைந்து இருக்குதா, வக்ரம் இல்லாமல் இருக்குதா, பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான், லக்கண பாவர்களுடைய தொடர்பு பெற்றிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இடத்துல இருக்கிற குரு ராகு சேர்க்கையை நம்ம யோகம்னு எடுத்துக்க முடியும். பொதுவாக எண்ணெய் தொழிற்சாலைகள் வச்சு நடத்துறவங்க, பெட்ரோல் பங்கு வச்சு நடத்துறவங்க, ஆயில் கண்டென்ட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, பெட்ரோல் பங்குலேயே வேலை செய்து அங்கேயே பதவி உயர்வு பெறக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த மகரத்தில் வந்து குரு ராகு சேர்க்கை இருக்கும். அதே மாதிரி கருப்பு நிற பொருள்கள், இந்த டயர் கடை இந்த மாதிரி வச்சு நடத்துறவங்களுக்குலாம் அந்த இடத்துல குரு ராகு சேர்க்கை இருக்கும். பொதுவாக கருப்பு நிற பொருள்களும் எண்ணெய் பொருட்களும் சனீஸ்வரனுடைய காரத்துவத்தின் அடிப்படையில் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளுமே உருவாகும். அதை இன்டர்நேஷனல் லெவலில் செய்வாங்க. பொதுவாக வந்து இதில் இந்த சேர்க்கை இருக்கிறவங்க ரயில்வே துறையிலெல்லாம் பெரிய நிபுணத்துவமாக அந்த இடத்துல அந்த இன்ஜினுக்கு பக்கத்திலே இருக்கிற மாதிரி, ஒரு உஷ்ணத்துக்கு பக்கத்திலே இருக்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும். மிஷினரிஸ்களை இன்னைக்குள்ள தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜியை கையாளக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கை வந்து ரொம்ப நேரமாக உழைத்து செய்து அதில் ஆதாயத்தை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்நிய பாஷைகளை கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. பொதுவாக வந்து இந்த அழகு நிலையங்கள் வச்சு நடத்துகிறவங்க, அந்த அழகு நிலையங்கள்லேயே வந்து சுக்கிரன் தொடர்பும் அந்த இடத்துல பெற்றுச்சுன்னு சொன்னால் அதை வந்து ரொம்ப புகழ் பெற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது பொதுவாக பெண்கள் வந்து அந்த இடத்துல இருக்கவங்க வந்து ரொம்ப சிறப்பான ஒரு யோகத்தை மகரத்தில் இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கைங்கிறது நிச்சயம் செய்யும். எதிர்மறையான சேர்க்கை அப்படின்னு என்ன சொன்னால், நிறையா வந்து தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் நான் இன்னது அடிச்சு விட்டுருவாங்க. மகரத்தில் ராகு இருக்கிறவங்க நான் செஞ்சு தரேன், இதெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் பண்ணுவேன், என்னால் முடியாது எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு ரொம்ப மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த உத்தரவாதத்தை காப்பாற்றுறதுக்காகவே திரும்ப இன்னொரு பிரச்சனையை தேடிக்கிட்டு 2 பிரச்சனையும் இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால மகரத்தில் இருக்கிற குரு ராகு சேர்க்கை நன்மையோ தீமையோ இவங்க லக்னமும் சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய நிலையும், குருவுக்கு ஸ்தானம் கொடுத்த அந்த சனீஸ்வர பகவான் பெற்ற பார்வை நிலை சேர்க்கை நிலையை பொறுத்து தான் மகரத்தில் இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கை நன்மையா தீமையான்னு கணக்கிட முடியும். அது அவங்க சுயஜாதத்தை பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த அமைப்பு எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியும். கும்பத்துக்கு இந்த குரு ராகு சேர்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எந்த விதமான நன்மைகளை செய்ய போகுது? கும்பமும் சனீஸ்வர பகவானுடைய வீடு தான். அப்ப மகரத்துக்கு சொன்ன அதே பலனை எடுத்துக்க முடியாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, மகரத்துக்கு வந்து குரு பகவான் 12ஆம் இடத்து விரையாதிபதியாகவும் 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் வருவாரு. அதே நேரத்துல கும்பத்திற்கு 2ஆம் இட தனாதிபதியாகவும் 11ஆம் இடங்கிற லாபாதிபதியாகவும் வருவார். அப்ப பெரும் தனத்தை பெரும் செல்வத்தை ஈட்டி குடிக்கக்கூடிய ஒரு யோகமா கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கைங்கிறது இவங்களுக்கு செய்யுது. அதே போல குருவினுடைய பார்வை வந்து சூரியனுடைய வீட்டுக்கு விழுகும். அப்பா வழி சொத்துக்கள் அப்பா மூலியமா பெறக்கூடிய யோகங்கள் எல்லாம் அவங்க பெறுவாங்க. குருவினுடைய பார்வை வந்து புதனுடைய வீட்டுக்கு விழுகும். பேசியே சம்பாதிக்கக்கூடிய ஆளுகளா இருப்பாங்க. யாரையும் சட்டுன்னு வசியம் பண்ணிடுவாங்க. 10 நிமிஷம் பேசினாங்கன்னா அவங்களால வந்து முடியாது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி செய்த காரியத்தையும் செய்து கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பொதுவாக வந்து இவங்க வந்து அரசாங்கம், மக்கள் தொடர்பு, ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்புகள்ல இருக்கிறது, ஊர் நாட்டாமையா இருக்கிறது, ஊருக்கு தலைமை பண்பை எடுத்து நடத்துறது, அந்த ஊரையே வழி நடத்துறது, பொதுவாக வந்து மக்களுக்கு உழைப்பாளர்களை அதிகம் வச்சு மெயின்டைன் பண்றது, லேபர் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில், செக்யூரிட்டி நிறுவனம் சம்பந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி வந்து பெரிய சென்னிமில் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாம் அதிகப்படியான லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து, அதாவது நிறுவனத்தை வச்சு நடத்துறவங்க இல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒப்பந்தத்தின் அடிப்படையில போட்டு அதுல கமிஷன் வாங்கி இவங்களையும் நல்லா வச்சு இவங்களும் நல்லா இருக்கக்கூடியவங்களா அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கை இருக்கும். பொதுவாக கும்பங்கிறதே ஒரு ரகசியத்தை காக்கக்கூடிய கிரகம். ராகு பகவான் வந்து எதையும் வெளிச்சம் போட்டு வெளி உலகத்துக்கு காட்டி
அதை வந்து பிரபலியப்படுத்துற கிரகம். இவங்க என்னதான் அந்த இடத்துல ரகசியத்தை காப்பாற்றி வச்சிருந்தாலும் அந்த கும்பத்துல வந்து குரு உட்காரும் பொழுது, அந்த ராகு உட்காரும் பொழுது இவங்களுடைய நல்ல விஷயமும் வெளி உலகத்துக்கு வந்துடும், கெட்ட விஷயமும் வெளி உலகத்துக்கு வந்துடும். அப்ப இவங்க கௌரவம் காப்பாற்றப்படணும்னா இவங்க லக்னத்திற்கு 5ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கு, 9ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்குங்கிறத அவங்க பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நல்ல விஷயங்கள் வெளியில போகுமா, கெட்ட விஷயங்கள் வெளியில போகுமாங்கிறத சொல்ல முடியும். பொதுவாக கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து ரொம்ப அற்புதமான யோகத்தை தரக்கூடிய ஒரு ராகு தான். காளியினுடைய வழிபாடு வந்து இவங்களுக்கு ரொம்ப வெற்றியை தரக்கூடியதா இருக்குது. பொதுவாக வந்து வீட்டில் பைரவர், நாய் வாகனம் சொல்லக்கூடியதை வச்சு பராமரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு பெரிய ஒரு நன்மைகளையும் தரக்கூடியதா இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு குருராகு சேர்க்கைங்கிறது ஒரு வெகு தனத்தையும் லாபத்தையும் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை ராகுவான் அங்க உட்கார்ந்து செஞ்சிருவாரு. குருராகு சேர்க்கை அற்புதமான சேர்க்கை கும்பராசியில இருக்கிறது. மீனத்துல இந்த குரு ராகு சேர்க்கை எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்ன விதமான நன்மைகளை செய்ய இருக்கு? அதாவது மீன ராசி மேல குருராகு சேர்க்கை அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து குரு பகவான் வந்து ரொம்ப அபரிவிதமான பலனை கொடுக்கக்கூடியவராக வந்துடுறாரு. ராகு அப்படிங்கிற கிரகம் வந்து மீனத்துல இருக்கும்போது குருவினுடைய எல்லா பலனையும் ராகு கிரகித்து செய்யக்கூடிய அமைப்புக்கு வந்துடுறாரு. குருங்கிறது அன்பு, பொறுமை, சாத்வீகம், வெகுதனம், பிற மொழி பேசுறது, அந்நிய மொழிகளை கத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த குரு பகவான் வந்து அந்த இடத்துல செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துறாரு. அதே போல திருமண அமைப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் கடந்த திருமண அமைப்பு இவருக்கு ஏற்படும். ஆனால் திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி ரொம்ப சிறப்பானவங்களா இருப்பாங்க. புத்திர பாக்கியத்துல வந்து கொஞ்சம் அடாப்ஷன் பேபி, தத்து புத்திர யோகம், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும். வீட்டில் வந்து குழந்தை செல்வங்கள் 1-2க்கு மேலே இல்லாத ஒரு சூழ்நிலையும் கொடுத்தாலும் கூட எதையும் அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராயக்கூடிய ஒரு மனநிலையை அந்த இடத்துல கூடிய குருராகு சேர்க்கைங்கிறது நிச்சயமா அவர்களுக்கு கொடுக்கும். அந்த வீட்டின் அதிபதியான குரு அந்த இடத்துல ஆட்சி பலம் பெறதுனால ராகுவினுடைய பாவத்தன்மை நீங்கப்பட்டு, பொதுவாக வந்து ராகு அப்படின்னா ஒரு சர்ப்ப கிரகம்னு சொல்றோம், பாம்பு கிரகம்னு சொல்றோம். குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அடிப்போம். அதே கோவில் கருவறைக்குள்ள போச்சுன்னா கையெடுத்து கும்பிடுவோம். அது மாதிரி குருவினுடைய வீட்டில் ராகு வந்து உட்காரும் பொழுது அது வணங்கத்தக்கக்கூடிய ஒரு சர்ப்பமா மாறிடுது. அப்போ அந்த இடத்துல அடிக்கும் குணம் குறைந்து அதை வணங்கும் குணத்தை அந்த ராகு பகவானை குருவும் கொண்டுட்டு வந்துருவாரு. குருவை எப்படி செயல்படுத்தணுங்கிறத ராகுவும் செயல்படுத்திடுவாரு. அந்த அமைப்புகளை மற்ற கிரகங்கள் எங்கேயாவது இருந்து பார்த்தாங்கன்னா சொந்த நாடை விட்டுட்டு கொடிதிரை காப்பால் பறக்குதாடா சீமான் சோலைன்னு சொல்ற மாதிரி வெகுதனங்களை ஈட்டுவதற்காக சொந்த நாடை விட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பணம் ஈட்டக்கூடிய அமைப்புல இந்த குருராகு சேர்க்கைங்கிறது இருக்கும். என்ன லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னு பார்த்துக்கணும். அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மீனத்துல இருக்கிற குருராகு சேர்க்கை இவர்களுக்கு நன்மையான பலனை தரும். சார், இவ்வளோ நேரம் குரு ராகு சேர்க்கை பத்தின நிறைய நன்மையான விஷயங்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த எபிசோட்ல நம்ம இந்த குரு ராகு சேர்க்கை வந்து கோடியில வந்து பொருளை வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை வந்து பின்பற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. வணக்கம். வாழ்க வளமுடன்.